வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். லாப் எரிவாயுக்கு தட்டுப்பாடு, வெளியான முக்கிய தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்ட அவசர அறிவிப்பு. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அரச ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து, வெளியான முக்கிய அறிவிப்பு. கொழும்பு பங்குச்சந்தையில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம். காதலன் வீட்டுக்கு சென்ற இளம் காதலி பரிதாபமாக மரணம். வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகங்களிலிருந்து பெறப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி வாக்குச்சீட்டுகள் அச்சிடுவதற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான புகார்களை பதிவு செய்வதை எளிதாக்குவதற்காக தேர்தல் ஆணையகம் சனிக்கிழமை புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது. தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் விரைவாக சமர்ப்பிக்க ஈசி செயலி உதவுகிறது. இந்த செயலி மூலம் புகார்களை அளிக்கலாம். மேலும் பயனர்கள் தங்கள் புகார்களின் நிலையை கண்காணிக்கலாம். இந்த செயலி பயனர்கள் தங்கள் கூற்றுக்களை ஆதரிக்க வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் அனுமதிக்கிறது என்று தலைவர் ரத்நாயக்க கூறினார். நாடு முழுவதும் லாப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் பல மாதங்களாக நிலவும் லாப் எரிவாயு பற்றாக்குறையால் லாப் எரிவாயு நுகர்வோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் லாப் எரிவாயு நுகர்வோர் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் மற்ற நிறுவனங்கள் லாப் எரிவாயு சிலிண்டர்களுக்கு வீட்டு எரிவாயு சிலிண்டர்களை வழங்காததால் எரிவாயு நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லாப் எரிவாயு வாடிக்கையாளர்கள் மற்ற எரிவாயு முகவர்களிடமிருந்து புதிய எரிவாயு சிலிண்டரை வாங்க கோரிய போதிலும் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளதாக நுகர்வோர் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள லாப் எரிவாயு விற்பனை முகவர்கள் கருத்து தெரிவிக்கையில், லாப் எரிவாயு நிறுவனம் பல மாதங்களாக தங்கள் நிறுவனங்களுக்கு லாப் எரிவாயுவை வெளியிடாததால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாதாரணதர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பெயர்களை தவறாக பயன்படுத்தி ஒரு போலி அறிவிப்பு தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த போலி அறிவிப்பில் இந்த ஆண்டு விஞ்ஞான பாட வினாத்தாளில் பாடத்திட்டத்தை தாண்டி கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கூடுதலாக 8 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஏசித்திக்கான மதிப்பெண் 10 புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி 65 புள்ளிகளுக்கு மேல் பெறும் மாணவர்கள் எல்லோருக்கும் ஏசித்தி வழங்கப்படும் என்றும் அந்த போலி அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு போலியாக தயாரிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் மட்டுமே பரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கல்வி அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அல்லது பரீட்சைகள் திணைக்களம் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்கள் மற்றும் இணைய வலைதளங்களுக்கு மட்டுமே செய்தி வெளியீடுகளை வெளியிடுவதாக அறிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற ஒவ்வொரு அறிவிப்பும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கடித தலைப்பிலோ அல்லது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் கடித தலைப்பிலோ சம்பந்தப்பட்ட அதிகாரியின் கையொப்பத்துடன் முறையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகு ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இதுபோன்ற போலி செய்திகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களை தயவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள 3.5 மில்லியன் இளம் பருவத்தினரில் 10 தொடக்கம் 19 வயதுடையவர்களில் 71% பாடசாலைக்கு செல்வதாகவும் அதே நேரத்தில் 29% பாடசாலைக்கு செல்வதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய பாடசாலை சார்ந்த மாணவர் சுகாதார கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது.
இந்த நிலையில் 13 முதல் 17 வயதிற்குட்பட்ட எடை குறைந்த மாணவர்களின் சதவீதம் 21.4 ஆகும் என்றும் அதிக எடை கொண்டவர்களின் சதவீதம் 12.1 என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பாலினம் மற்றும் வயதின் அடிப்படையில் 1 அல்லது 2 சிகரெட்டுகளை புகைக்க முயற்சித்த அல்லது பரிசோதித்த மாணவர்களின் சதவீதம் 12.8% ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு 22.4% மாணவர்கள் தனிமையை உணர்ந்ததாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. 11.9% பதற்றம் காரணமாக தூங்குவதில் சிரமப்படுவதாகவும் மேலும் 18% மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. 7.5% நெருங்கிய நண்பர்கள் இல்லை மற்றும் கூடுதலாக 62.6% பாடசாலை நாட்களில் 8 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்கும் நிலை என்பன காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த கணக்கெடுப்பு 2024 நடத்தப்பட்ட நிலையில் இதில் 40 அரசாங்க பள்ளிகளில் 8 தொடக்கம் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் 3843 மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அதன்படி 13 முதல் 17 வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினர் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை அரசாங்க அச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளுக்காக அதிகாரிகள் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சு அலுவலக இயக்குனர் தெரிவித்துள்ளார். அரசாங்க அச்சக அலுவலகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க அச்சக அலுவலகத்திற்கு வெளியே பாதுகாப்பை வழங்குவதற்காக போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை நடமாடும் ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி நேற்று தொடங்கியுள்ள நிலையில் அரசாங்க அச்சுத்துறையில் 1200 ஊழியர்கள் பணிபுரிகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் விலைச்சூட்டனில் இன்றைய தினம் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதன்படி 33.28 புள்ளிகளால் பங்குகளின் விலைச்சூட்டன் அதிகரித்துள்ளது. நாள் முடிவில் அனைத்து பங்கு விலை குறியீடு 15,912.61 ஆக இருந்துள்ளது. அத்துடன் இந்த காலப்பகுதிக்கான விற்றுமுதல் ரூபாய் 1.9 பில்லியனாக பதிவாகியுள்ளது. களுத்துறையில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாதுவ மொரோந்துட்டுவ பகுதியைச் சேர்ந்த பிரசாதினி பிரியங்கிகா என்ற 23 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளம்பெண் நேற்று மதியம் தனது காதலனின் வீட்டிற்கு சென்றபோது இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லாப் எரிவாயுக்கு தட்டுப்பாடு வெளியான முக்கிய தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்ட அவசர அறிவிப்பு. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அரச ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து வெளியான முக்கிய அறிவிப்பு. கொழும்பு பங்குச்சந்தையில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம். காதலன் வீட்டுக்கு சென்ற இளம் காதலி பரிதாபமாக மரணம். வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி ஆரம்பம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.